குழந்தைங்களுக்கு காலையில் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுவும் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருந்தால் ரொம்ப ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நான் வந்து இன்னைக்கு என்ன பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு தாளியில் கடுகு உளுந்து அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கருவேப்பிலை போட்டு நல்லா வந்து தாளிச்சிட்டு, அதுக்கப்புறம் வந்து அவனுக்கு பிடிச்ச மேக்ரோனி, அதாவது பாஸ்தான்னு சொல்லுவோம், பாஸ்தா வந்து நான் வந்து வேக வச்சு எடுத்துக்கிட்டேன், தண்ணி இல்லாமல் அதை வடித்து எடுத்து அதை போட்டுட்டு, அதுக்கப்புறம் மஞ்சத்தூள் மிளகாத்தூள் அதுக்கப்புறம் வந்து கரம் மசாலா கொஞ்சம் லைட்டாக தூவி விட்டு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அதில் கூட வந்து முட்டை வந்து நல்லா கலக்கி வந்து ஆட் பண்ணி விட்டேன். இந்த முட்டையும் உப்பும் சேர்த்து நான் ஆட் பண்ணி விட்டேன். அப்புறம் கொஞ்சமாக பெப்பர் போட்டுக்கிட்டேன். இதெல்லாம் சேர்த்து கொடுக்கும்போது நல்லா வந்து சாப்பிட்டு கிளம்பிட்டாங்க. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து நம்ம டெய்லியும் கொடுக்க முடியாது. அதே மாதிரி இந்த பாஸ்தாவில் வந்து பார்த்தீங்கன்னா கார்போஹைட்ரேட் தான் இருக்குது அதிகமாக. அதனால வந்து பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு கார்போஹைட்ரேட் நல்லது தான். ஏன்னா குழந்தைங்க வந்து ஓடி ஆடி விளையாடுவாங்க. ஒரே இடத்துல உட்கார்ந்து இருக்கவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து ரொம்ப வெயிட் போடும். மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா கார்போஹைட்ரேட் சாப்பிட்றதுனால நம்ம அரிசியிலையும் கார்போஹைட்ரேட் தான் இருக்குது. அதனால அதெல்லாம் நம்ம இட்லி தோசை எல்லாமே செய்கிறோம். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா எதையுமே நம்ம வந்து அளவாக சாப்பிடும்போது அது நல்லது தான். குழந்தைங்களுக்கு இதை கொடுக்கலாம். நமக்கு மாவு இல்லாத சமயத்தில் இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.